தூய்மை பணியாளர்களுக்கான சுய உதவி குழுக்களை உருவாக்கி கழிவறை பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கான ஒப்பந்தங்களை அவர்களுக்கே வழங்க வேண்டும் என மதுரையில் குரல் எழுந்துள்ளது. மதுரை மாநகராட்சியில் உள்ள 5 மண்டலங்களில் சுமார் 20 லட்சம் பேர் வசிக்கின்றனர். ஆனால் துப்புரவு பணியாளர்கள் 1000 பேர் கூட நிரந்தரமாக பணியமர்த்தப்படவில்லை. நிதி பற்றாக்குறை உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மாநகராட்சிக்கு சொந்தமான பொது கழிப்பிடங்கள் பெரும்பாலும் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகின்றன. தூய்மை பணிகளும் ஒப்பந்ததாரர்கள் வசமே விடப்படுகின்றன. இதனால் துப்புரவு பணியாளர்கள் பொருளாதார ரீதியாக மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். அரசியல் சமூக செல்வாக்கு படைத்தவர்களுக்கே ஒப்பந்தம் கிடைப்பதே நிதர்சனமாக உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் தொழிற்சங்கத்தினர். ஏற்கனவே சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக இந்த அடித்தட்டு மக்களுக்கு இந்த வாய்ப்புகளை நீங்கள் வழங்கணும். தனிநபருக்கு கொடுப்பதற்கு அவங்களுக்கு அதற்குரிய தகுதி இல்லை, நம்ம அரசு வகுக்கக்கூடிய விதி அடிப்படையில் தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அவங்கள ஒரு குழு மாதிரி உருவாக்கலாம். மகளிர் குழு மாதிரியோ அல்லது சுய உதவி குழு மாதிரியோ உருவாக்கி அவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் வழங்கிச்சுன்னு சொன்னால் அடித்தட்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கணக்கான பேர் அதன் மூலமாக அவருடைய வாழ்வாதார மேம்பாடு அடையும். தூய்மை பணியாளர்களை ஆரோக்கியமான மனநிலையுடன் பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கின்றனர் தொழிற்சங்கத்தினர். இவர்களுக்கு ஒரு நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி இவர்களை ஒரு கூட்டுறவு அமைப்பாக மாற்றி இவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, தொழில் முன்னேற்றத்திற்கு, வருமான முன்னேற்றத்திற்கு அதை எப்படி உருவாக்குவது என்பதெல்லாம் அரசு யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. வெறுமனே அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவது மட்டும் அரசினுடைய வேலையாக இருக்கக்கூடாது. நகர மேம்பாடு என்பது அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஊழியரின் ஈடுபாட்டோடு சேர்ந்தது. இந்த யோசனைகள் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவற்றை உள்வாங்கிய மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.